இந்த சிவனேசன்கிற ஒரு இட்லி கடைக்கு இந்த ஊரே அடிமை. காலையில 6 மணிக்குனா இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால இவரும் விடிய காலையில 3 மணிக்குனா எழுந்து ஒரு கோயிலுக்குன்னா நம்ம எப்படி கிளம்புவோமோ அது மாதிரி இவர் கிளம்பி அவரோட ஹோட்டலுக்கு போய் ஆட்டுக்கல்ல மட்டும்தான் மாவு அரைக்கிறது, கையால இடிச்ச அந்த மசால் தூளை தான் சாம்பார்ல போடுறதுன்னு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இட்லி கடையை நடத்திட்டு வராது. இந்த சிவனேசன்கிற இவரோட பையனுக்கு ஸ்கூல் லீவா இருக்கும் போதுனா அப்பாக்கு உதவியா இவன் ஹோட்டல்லயே இருக்கான். இவர் காந்தியோட அகிம்சை வழியை ஃபாலோ பண்றனால அவங்க பையனுக்கும் இதை சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி காலங்காலமா பாரம்பரியமா நடத்திட்டு வர இந்த இட்லி கடையை அடுத்து நம்ம பையன் நடத்தணும்னு தான் இவரோட ஆசையே. இவரோட பையன் முருகனும் கொஞ்சம் வளர்ந்து கேட்டரிங் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாக்கு மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குமேனு டவுனுக்கு போய் கிரைண்டர்னா வாங்கிட்டு வந்து தராரு. அது என்னதான் ஸ்மூத்தா அரைச்சாலும் அவங்க அந்த அம்மிக்கல்ல அரைக்கிற அந்த சிக்னேச்சர் டேஸ்ட் வர மாட்டேங்குது. இதுனா நமக்கு சரி வராதுப்பான அந்த பையன் கிட்ட அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இந்த முருகனுக்கு அவங்க அப்பாவோட கடையை நல்லா டெவலப் பண்ணி மேல கொண்டு வரணும்னு ஆசை. ஆனா அவங்க அப்பாக்கு சொந்த ஊர்ல இருந்து போதுமான அளவுக்கு காசை சம்பாரிச்சு அந்த ஊர்லயே இருக்கிற இயற்கையை ரசிச்சுட்டு அந்த சொந்த ஊர்லயே வாழ்றங்கிறதா அவங்க அப்பாவோட ஆசையே. அதனாலே இவனும் அவங்க அப்பா மாதிரியே சொந்த ஊர்லயே இருந்துடக்கூடாதுன்னு இவன் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு செஃப்பா போயிடுறான். இப்படின்னா இருக்கும் போது அந்த ஹோட்டலோட மேனேஜரோட பொண்ணுக்கும் நம்ம முருகனுக்கும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நீங்க கண்டிப்பா ஊருக்கு வரணும்னு அவன் சொல்றான். ஆனா அவங்க அப்பா என்னால பிளைட்னா ஏறி வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாளே இவனுக்கு போன் வருது அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு. அதனால அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இவன் ஊருக்கு கிளம்புறான். அந்த ஹோட்டலோட மேனேஜரும் உங்க கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, உங்க கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன், பெரிய பெரிய விஐபிக்கு நான் இன்வைட் பண்ணிட்டேன், நீங்க ஊருக்கு போய் அப்பாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் முடிச்சுட்டு சீக்கிரமா ஊருக்கு வாங்கன்னு சொல்றான். நம்ம முருகனும் ஊருக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா பழக்க தோசத்துல அவங்க பையனை கூட்டிட்டு அந்த இட்லி கடைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இறந்து போன அந்த கணவரோட நினைப்பாவே இருக்கு. மறுபடியும் அவங்க பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தூங்கிடுறாங்க. காலையில எழுப்பி பார்த்தா அந்த அம்மா எழுந்திருக்கவே இல்லை. அந்த அம்மாவும் அவங்க கணவரை நினைச்சிட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முருகனுக்கு அந்த ஊர்ல யாருமே இல்லாம தனியாவே தான் இருக்கான். இவனுக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த ஒரு இட்லி கடை மட்டும்தான். அந்த இட்லி கடையும் அந்த ஊர்லயே இருக்கிற இன்னொரு ஆள்கிட்ட வித்தரலான்னு உட்கார்ந்து இருக்கான். அவங்க வச்சிருக்கிற எல்லா பத்திரத்திலையுமே சைன் போட்டு அந்த கடையை வித்தரலான்னு கிளம்பும் போது அவங்க அப்பா இவனை சின்ன வயசுல சொல்லி வளர்த்த ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. நான் இந்த கடையை விக்கிறதுக்கு தயாரா இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அந்த இட்லி கடையை நான் தான் நடத்த போறேன்னு சொல்றான். கொஞ்ச நாள்லயே இவன் வேலை பார்த்த ஊர்ல இருந்து இவனுக்கு கால் வருது, எப்ப மாப்பிள்ள ஊருக்கு வருவீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்குன்னு. என்னால இப்போதைக்கு எங்க கடையை அப்படியே போட்டு என்னால வர முடியாது, நான் வரதுக்கு 6-7 மாசம் ஆகும்னு சொல்லி இவன் போனை கட் பண்ணிடுறான்.